ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி மகத்தை பற்றின முழு வரலாறு. இதுவும் ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மாசி மகத்தை பற்றின கம்ப்ளீட் வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, மேம் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியே மாசி மகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால் இந்த வீடியோ ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக இந்த வீடியோவை நான் ஃபுல் ஹிஸ்ட்ரியோட ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில மாதத்தில் வர நட்சத்திரங்களும் திதிகளும் சிறப்பு பெற்றதாக இருக்கும். அதே போல் பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் ஒரு சில மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப சிறந்த விசேஷமாக கருதப்படுது. அந்த வகையில் மாசி மாதத்தன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான விசேஷமான மாசி மகம் அப்படின்னும் மாசி பௌர்ணமி அந்த ரெண்டு விஷயங்களும், ரெண்டு சிறப்பான நாட்களும் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு ஏற்ற தினங்களாகவும் கருதப்படுது. எதனால் இந்த தினத்தில் நம்ம வழிபட்டு சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு சிறந்த வழியாக இருக்கும். இப்போ இந்த மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து தொடங்கி பிப்ரவரி 24 சனிக்கிழமை இரவு 11 மணி வரைக்கும் நீடிக்கிறது. அதே மாதிரி மக நட்சத்திர பௌர்ணமி திதியும் ஒன்றா இணைஞ்சு வரதால அந்த நாளை நாம் மாசி மகமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த தினத்தன்னைக்கு நம்ம முன்னோர்களின் வழிபாடுகளை அதிகமாக செஞ்சாலும் சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற கூற்று இருக்கு. இப்போது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு விரத நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கான வழிபாடுகளை செய்யக்கூடிய நேரமாக அந்த தினத்தை நம்ம கருதுகிறோம். ஆனால் இந்த மாசி மகம் அப்படின்னா என்னென்னா, அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய பலன் உண்டு. அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்கடன் நிறைவேற்றுவதற்கும் புனித நீராடுவதற்கும் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கும் ஏற்ற தினமாக இருக்குது. பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள், பிரார்த்தனைகள் இதையெல்லாம் செய்யறதுக்கான சிறந்த நாளாகவும் இருக்குது அப்படின்ற கூற்று இருக்குது. இந்த தினத்தன்னைக்கு நம்ம இறைவனை வழிபட்டு இறையருள் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் ஏற்ற தினமாக இந்த மாசி மகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த தினத்தில் எப்படி வழிபாடுகளை பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். மாசி மகம் அப்படின்னாலே காலை முதல் மாலை வரை அனைத்து நேரமும் புனித நேரமாக கருதப்படுது. ஆனால் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி சூரிய நமஸ்காரம் செஞ்சு வழிபடுவது 2 மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்ற கூற்றும் இருக்குது. பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் உச்சி பொழுதற்கு முன்னதாக தர்ப்பணம் செஞ்சுட்டு தன்னுடைய கடமைகளை முடிக்கணும் அப்படின்ற கூற்று இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீர்நிலையில் இருக்கக்கூடிய கூடுதரை அந்த மாதிரியான இடத்துக்கு சென்று பித்ருகளை நினைச்சு நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு நினச்சி வெறும் எள்ளும் தண்ணீரும் கலந்து அந்த தண்ணீரில் விட்டாலும் சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற கூற்று. இப்போ இந்த மாசி மகம் பெண்களுக்குரிய விரத நாளாக கருதப்படுது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தோன்னா, உமாதேவி என்ன பண்ணுறாங்க, மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரத்தில் தான் தக்ஷணனுடைய மகளான தாக்ஷாயணியை அவதரிச்சிருக்காங்க. அதனால் இந்த தினம் புண்ணிய நாளாக கருதப்படுது. அதே மாதிரி பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது. இப்போ பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்ட நாளும் மாசி மகத்தன்னைக்கு தான் அப்படின்ற கூற்றும் இருக்குது. உலகத்தை படைப்பதற்காக உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்ந்து ஒரு கும்பத்தில் வச்சு அந்த கும்பத்தில் நீரெல்லாம் நிறச்சி எடுத்துக்கிட்டு அம்பாளுடைய கையில் சிவபெருமான் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் அந்த கும்பத்தில் இருந்த மூக்கு பகுதி என்ன ஆயிருக்கு, கீழே உடஞ்சி விழுந்திருக்கு. அந்த இடத்த தான் நம்ம கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த அதனால தான் இந்த மாசி மகத்தப்போ இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவில், கும்பகோணத்தில் இருக்கிற ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் மிக சிறப்பான வழிபாடுகளை நிகழ்த்திட்டு வராங்க. அதனால தான் இந்த மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடுறதுக்காக நாட்டில் பல பகுதியிலிருந்து மக்கள் கும்பகோணத்துக்கு வராங்க. காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகுன்ற கூற்றும், கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் அப்படின்ற புராண கூற்றுகளும் இருக்குது. அதே போல் மாசி மகத்தன்னைக்கு நம்ம வழிபட்டோன்னா 14 லோகத்தில் வசிப்பவர்கள் இத்தலத்தில் நீராடி வருவதாகவும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, கோதாவரி, சரையு, பொருணை ஆகிய நதியில் இருக்கிற நதிகள் எல்லாம் கன்னிகளாக இங்கே இந்த தரத்தில் நீராடிட்டு வரதாகவும், அதனால் அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகமும் இங்கே இருக்குது.
அதே போல் இன்னொரு வரலாறு கூற்றும் இருக்குது. இந்த மாசி மகத்துக்கு வருண பகவானை பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்திருந்தது. அந்த நேரத்தில் அவர் கடலுக்குள்ளே ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்திருக்கார். அதிலிருந்து விடைபெறுவதற்காக சிவபெருமானை வேண்டினார். அவரும் வருண பகவானை காப்பாற்றி அவரை இந்த சாபத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதனால் இந்த தினத்தில் புண்ணிய நதி குளங்களில் புனித நீராடி இறைவனை வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அடுத்தது இன்னொரு கேள்வி வரும். இப்போ இந்த தினத்தன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடலாமா அப்படின்ட்டு. இந்த தினத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்ற கூற்றும் இருக்குது. அதே போல் மோட்சத்தை அருளக்கூடிய கேது பகவான் நட்சத்திரமாக மகத்தில் இந்த நாள் அமைது. அதனால் இதனை கடலாடும் நாள் அப்படின்னும் தீர்த்தமாடும் நாள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம் இல்லைனா இஷ்ட தெய்வத்தை வணங்கினா பலவிதமான தானங்களை செய்யலாம். தானம் செய்வதன் மூலம் குடும்பத்துடைய ஒற்றுமை சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்ற கூற்றும் இருக்குது. இப்போது அடுத்ததாக இன்னொரு கொஸ்டின், மாசி மகத்தன்னைக்கு தாலி சரடை மாற்றலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி வழக்கம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற கூற்றும் இருக்குது. அது நீங்கள் பண்ணுறது நல்ல முகூர்த்த நேரமா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். அதே போல் இன்னொரு கூற்று வச்சேன். இந்த மாசி மகத்தன்னைக்கு அனைத்து விதமான தெய்வங்களையும் வணங்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில தெய்வங்களை வணங்கினா அதீத பலன்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்ற சிறப்பு கூற்றும் இருக்குது. அதில் இந்த நாளில் குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்ற கூற்றும் இருக்குது. சொந்த வீடு அமையல அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களும், வீட்டில் பிரச்சனை, மனை மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் பூமிகாரகனான இந்த முருகப்பெருமான வழிபட்டா அனைத்து விதமான வளங்களும் கிடைக்கும் அப்படின்ற கூற்றும் இருக்கு. இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் வராகர் பூமியை நோண்டி எடுத்தாரு அப்படின்ற கூற்றை வச்சிருந்தேன். அதில் ஸ்ரீமன் நாராயண தேவர்கள் கோஷத்தோட வராகமூர்த்தியை பூமியை காத்த நாள் அப்படின்ற தினமும் இந்த மாசி மகத்துக்கான சிறப்பான விஷயமா இருக்கு. இந்த தினத்தை நினைவு கூறுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண்டும் மாசி மகத்தன்னைக்கு தெப்ப உற்சவம் திருக்கோஷ்டியூர் சௌமி நாராயண பெருமாள் அப்படின்னு கோயிலில் சிறப்பான விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் இந்த படித்துறைக்கு தெப்பத்தில் விளக்கேற்றி வழிபடுற சிறப்பான விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதே போல இந்த மாசி மகத்தன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வரதால கிரிவலம் பண்ணுறது சிறந்த விஷயமா கருதப்படுது. அதனால் பலன்கள் அளவில்லா பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. கிரி அப்படின்னா மலை, வளம்னா சுற்றி வர்றது. இந்த கிரிவலம் பண்ணுறதால நம்ம வாழ்க்கையில் தேவையான அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் அப்படின்ற கூற்று இருக்குது. இந்த நாளில் திருவண்ணாமலை திருத்தலத்தில் மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம், பழனி, சதுரகிரி மலை, சென்னிமலை போன்ற மலை தலத்தில் கிரிவலம் பண்ணுறது சிறந்த விஷயமா இருக்குது. அதே மாதிரி மாசி மகத்தன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் வர்றவங்களுக்கு மறுபிறவி அப்படின்றதே கிடையாது அப்படின்ற கூற்றும் இருக்கு. அது மட்டுமன்றாம அவர்கள் வாழும் நாட்களை அனைத்து விதமான நலன்களை பெற்று அவங்க நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்ற சிறப்பு கூற்றும் இருக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.